ஹலோ! இன்னைக்கு இந்த வீடியோல ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்றதா பார்க்க போறேன். ஆக்சுவலா ஆஃப்டர் டெலிவரி என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்ப ஹேர் ஃபால் ஆயிருச்சு. நானும் டாக்டர் கன்சல்ட் பண்ணி பார்த்துட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம பிரஸ்ட் ஃபீட் பண்றோம். இப்போ டெலிவரி ஆனா மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் நார்மலா நடக்கிற விஷயம் தான். இது கண்ட்ரோல் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டேப்லெட்ஸ், புரோட்டீன் பவுடர் இந்த மாதிரி நிறைய குடுத்திருந்தாங்க. நானும் அது இன்டேக்காவும் நிறையா எடுத்துக்கிறேன். டாக்டர் சொன்ன மாதிரி டேப்லெட்ஸ், மெடிசின்ஸும் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலா வந்து இந்த ஆயில் வந்து நான் கன்சீவ் ஆகறதுக்கு முன்னாடி வரைக்கும் நானே வீட்ல ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒவ்வொரு சிலருக்கு வந்து என்ன ஆகும்னா, சளி பிடிச்சிரும். இதில போடுற இன்கிரீடியன்ட்ஸ் இதெல்லாம் சேராது. ஸோ எனக்கு கொஞ்சம் அந்த மாரி இருக்கும். பட் இருந்தாலும் நான் வந்து அத மேனேஜ் பண்ணிக்குவேன். கன்சீவ் ஆனதுக்கப்புறம் சளி பிடிக்கக்கூடாது அந்த டைமில் அப்படின்னு சொன்னங்காட்டி நான் காய்ச்சாமலே இருந்தேன். இப்போ போய் டாக்டர்கிட்ட கேட்டங்காட்டி சளி பிடிச்சா தம்பிக்கு பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறதுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஓவரா மட்டும் கோல்ட் ஆகாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நானும் வீட்லேயே ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கா அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.